காக்கா பறந்து வந்ததை பார்த்துருப்பீங்க. யூஸ்வலா நம்ம இந்த மாதிரி காக்கா பார்த்தாலே நம்ம ஒரு வெறுப்பை தான் காமிப்போம். ஆனா இவர் என்னன்னா சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் படிச்சுட்டு இருந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஏதோ அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி தெரியுது. ஓ, இந்த காகத்துக்கு வந்துட்டு தண்ணி கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். அவர் தண்ணிய கிளாஸ்ல ஊத்துறதுக்கு முன்னாடியே அது அந்த வாட்டர் பாட்டில்ல இருந்து தண்ணியை குடிக்குது அப்படின்னா அது அந்த காகம் வந்துட்டு இவர் கூட எந்த அளவுக்கு ஒரு நட்புறவுல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதை பார்க்கும்போது. இந்த மாதிரி நம்மளுடைய கருணையை வந்துட்டு மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி பறவை இனங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் காமிச்சோம் அப்படின்னா அது நம்ம மேல காமிக்கக்கூடிய அன்பு அளவற்றதா இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவும் ஒரு சாட்சி. நம்ம வந்துட்டு தண்ணி வேணும்னா நம்மளால வாயை திறந்து கேட்க முடியும், உணவு வேணும்னா நம்மளால வாயை திறந்து கேட்க முடியும். ஆனா இந்த மாதிரி பறவைகளாலையும் விலங்கினங்களாலையும் கேட்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வெயில் காலங்கள்ல மட்டும் இல்ல, மற்ற காலங்கள்லயும் பறவைகளுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இரையை கொடுத்தோம்னா, உணவு கொடுத்தோம் அப்படின்னா அந்த உயிரினங்களுக்கு நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.